இந்த வீடியோவில் நம்ம பேராகிராஃப் டெஸ்ட்டை பற்றி எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து லைன் டூலை பற்றி பார்த்தோம், அதாவது லைன் டெஸ்ட் டூலை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த டெஸ்ட் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு லைன் டூலாக தான் வரும். எனக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டூலாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை டைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டூலை செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேராகிராஃப் வந்து வந்துடும், ஓகேவா? பேராகிராஃப் டெஸ்ட் டூலும் வந்துடும், அவ்வளோதான். டெஸ்ட் லைன் டூலுக்கும் பேராகிராஃப் டூலுக்கும் இதுதான் வித்தியாசம். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைன் டூல் வரும், நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பேராகிராஃப் டூல் வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் பேராகிராஃப் வந்து உங்களுக்கு என்ன பேராகிராஃப் வேணுமோ நீங்கள் வந்து இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 3 பேராகிராஃப் இருக்குது, ஓகேவா? கீழே இருக்குது, ஸோ அது தேவையில்லை நமக்கு. இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வேர்டு எம்எஸ் வேர்டு அதுலேயே வந்து நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேபி இதில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து லெஃப்ட் லைனு, இதெல்லாம் வந்து ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் அழுத்தினோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் லைனில் ஜஸ்டிஃபிகேஷன் ஆகும். ஜஸ்ட் மினிட், 1 மினிட். இப்போல்லாம் அது மாதிரி உட்காந்துட்டு ஓகே. இப்போ எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேராவாக நான் வந்து இது பண்ணியாச்சு, ஒரு 3 பேரா இருக்குது. இப்போ நான் லெஃப்ட் அலைன் பண்ணேன்னா எல்லாமே லெஃப்ட்டில் போகும், ரைட் அலைன் பண்ணால் ரைட்டில் போகும், சென்டர்னா சென்ட்ரு, லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன்னா இப்படி ஆகும். இது ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லாமல் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் அலைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐஃபன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஐஃபனேஷன், இந்த ஐஃபனேஷன்ன்றது வந்து செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் லெஃப்ட் அலைன் பண்ணும்போது, சரியா? இந்த ஐஃபனேஷன்ன்றது செலக்ட் ஆகிடக்கூடாது லெஃப்ட்டு ரைட் அலைன் பண்ணும்போது, இந்த மாதிரி பண்ணும்போது. அதே லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேப் வந்து சரியாக இருக்காது, எல்லாமே கேப்பாக நிறையா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட் இல்லாமல் இருக்கும். அதே நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் லைன் ரைட்டு லைன் அதுலேயே ஜஸ்டிஃபிகேஷன் லெஃப்ட்டு ரைட் அப்படி பண்ணும்போது ஐஃபனேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டெஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். கேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம் பேராகிராஃப் டெஸ்ட்டு பொறுத்தவரையிலும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம்னா இந்த ஆப்ஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வந்து எல்லாமே அந்த மார்ஜினில் இருந்து நான் எல்லாமே நவுத்தணும் அப்படின்னா நான் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து நகரும், லெஃப்டில் நகரும். அதே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி, இப்போ இது எல்லாமே நகரக்கூடாது. இந்த பேரா இருக்குல்ல, இந்த பேரா மட்டும் எனக்கு நகரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பேரா வந்து இந்த டெஸ்ட்டு கர்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேரா மட்டும் நகரும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து எனக்கு மேபி இது வந்து வேறு ஒரு ஃபார்மெட்டில் வரணும், ஸ்ட்ராங்கில் இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது இத்தாலிக்கு போல்ட்டு இந்த மாதிரி இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேரா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ரைட் ஆப்ஷனும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த லைன் வந்து எனக்கு இங்கே வரணும், இந்த இது வந்து இந்த ஸ்டார்டிங்கே இங்கே வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன், ஓகேவா? இங்கே இருக்கும். நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்துடும், இந்த லைன் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து இங்கே வந்துடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு குறையணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிங்கன்னா அது குறைஞ்சிக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா இப்போ நான் வந்து இந்த பேராக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கேப் வரணும் அப்படின்னா நம்ம என்ட்ரு அடித்தோம்னாவே கொஞ்சம் கேப் வந்து இந்த பேராக்கும் கேப் வரும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இதில் வந்து எப்படின்னா
நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறதுனால என்ட்ரை வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு வேல்யூவில் வந்துடும். இப்போ எனக்கு வந்து இதுக்கு ஒரு செட் பண்ண வேல்யூவில் எனக்கு வந்து 2 பேராக்கும் வந்து கேப் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா பாயிண்ட் அளவுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பேராக்கு மேலே கேப் வரும். இங்கே சிம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேராக்கு மேலே கேப் வரும். அதே இந்த பேராக்கு கீழே கேப் வரணும் அப்படின்னா இங்கே நீங்கள் அழுத்தி இதை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேராக்கு கீழே வந்து கேப் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லெட்ரு இல்லை, அது போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் மேபி இங்கே செஞ்சு காட்டுறேனே, கிளிக் பண்ணிட்டு இது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேராக்கு கீழே வந்து உங்களுக்கு கேப் வரும். உங்களுக்கு என்ன அளவுக்கு ஸ்டாண்டர்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு கேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ட்ரு அடிச்சும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். என்ட்ருனா வந்து காமனான வேல்யூவில் வந்துடும். ஃபார் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து வேல்யூ கொடுத்து மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். மேபி நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நம்ம அவ்வளோவா பண்ணோம் அப்படின்னா உங்களோட லெட்டர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த சென்டர் ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் எக்காரணம் கொண்டு பண்ணிடக்கூடாது. பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்காது, அசிங்கமாக இருக்கும். ஸோ எப்போவுமே லெஃப்ட்டு அந்த மாதிரி ரைட்டோ இல்லை லெஃப்ட் அலைனோ இந்த மாதிரி இந்த 6 ஆப்ஷன் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். அதே இப்போ வந்து நம்ம வேர்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதை தான் அழுத்துவோம், ஏன்னா எல்லாமே வந்து அலைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் இந்த கேரக்டர் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்னிங் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்டையும் லெஃப்ட் கீயும் அழுத்தினோம்னா உங்களுக்கு வந்து கர்னிங் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து மாற்றிட்டு இருக்கணும், சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அதனால தான் வந்து நம்ம லெஃப்ட் அனேல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லெஃப்ட் அனேல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து உக்காந்துக்கும். ஸோ நம்ம டைமும் வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நான் இக்னோர் பண்ண சொல்கிறது, ஓகேவா? இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணும்போது மட்டும் ஹைபனேஷன் வந்து ஆனில் இருக்கணும். இந்த லெஃப்ட் அலைன் பண்ணும்போது ஹைபனேஷன் வந்து ஆனில் இருக்கக்கூடாது. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இதே வந்து டெக்ஸ்ட் டூல்லேயே இன்னும் சில இது இருக்குது, அதை பார்ப்போம், ஓகேவா? தேங்க்யூ.